நம் லக்ஷ்மம்மா கோவில் சார்பாகவும் போப்புரார் வம்சத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் சன்னதியிலே இந்த மாதிரி ஒரு பாக்கியம் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இவ்வளோ பெரிய உபச்சாரம் நடக்குதுன்னா அதில் நாங்கள் ரொம்ப கொடுப்பினையாக இருக்கோம். எங்கள் அம்மா மனம் குளிர அபிநயங்களை பார்த்துருப்பா. ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு அரிய சந்தர்ப்பம் இன்னொரு தடவை நடக்கும். அன்னைக்கு எந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாதுதான் நான் திருப்பி பல தடவை சொன்னேன். இசையால் ஆராதனைன்னு இன்னும் விட்டு வைக்கல. இப்போ இருக்கிறது அபிநயம் மட்டும்தான். இன்னும் இசையில் இருக்கு. இன்னும் 2-3 ராகங்கள் வாசிக்கணும். நம்ம அம்மா மனம் குளிரணும். நம்ம சுவாமிஜி அபிநயம் பண்ண மாதிரி அம்மா மனம் குளிர எல்லாம் நல்ல விதமாக உபச்சாரம் பண்ணி அம்மாவை சக்தி ஸ்வரூபமாக அங்கே கொண்டு போய் உட்கார வைக்கணும். அதுதான் எங்கள் பிரதான நோக்கம். ரொம்ப சந்தோஷம் சாமி. உங்களுக்கு எங்களுடைய நன்றி. நாமக்கீர்த்தனம் கடந்து நாடெல்லாம் செழிக்கவும் வேறிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் இணங்கவும் ஞான தீபம் ஏற்றி எங்கும் நாம கீதம் பாடுவோம். தர்மசக்தி வாழ்கவென்று சந்ததம் கொண்டாடுவோம். ஆகையினால எனக்கு 12 வயசுக்கு ரிஷிகேஷன் சிவானந்த சுவாமி சொல்லிக் கொடுத்தது. ஒரு 10 வயசுலேருந்து நாம சங்கீதம் பண்ணிட்டு இருக்கோம். பதினில் ஈடுபட்டு இருக்கோம். அநேக ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், மீனாட்சி கல்யாணம், லட்சுமி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். அது வேற. அது பஜனை சம்பிரதாயம், சங்கீதம், அது போல் போயிட்டு இருக்கும். ஆனால் யாகசாலையில் பண்ணுறது அதி விசேஷமானது. 100க்கு 99%, 100க்கு 101% பலன் தரக்கூடியது யாகசால பூஜைகள். அதனால யாகசால பூஜையில் குறை வரக்கூடாதுன்னு கொடுக்கணும். அதை 2 மாதம் முன்னாடி பாலாஜி பட்டாச்சாரியா எனக்கு சொல்லிகிட்டே இருந்தார். கடைசி வரைக்கும் நான் வரலன்னு சொன்னேன். இல்லை நான் டிக்கெட் போட்டுட்டு நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு அன்பு கட்டில் போட்டுட்டார். ஆனாலும் பரவாயில்ல. ஜனங்களுக்கு எத்தனையோ ஆசைகள் உண்டு. இன்னும் எவ்வளவோ பண்ணலாம். 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் பண்ணுவேன், அது வேற. பட் இன்னைக்கு இந்த இடத்துல பெருமாள் எதை பண்ணணும்னு சொல்ல நினைச்சாரோ அதை தான் பண்ண முடியும். லட்சுமி அம்மாள் எதை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் பண்ண முடியும். ஆகையினால நான் கணபதி தாளம் நான் சொல்லிட்டு ஆட முடியல. இப்போ என் வயசினுடைய காரணத்தினால மூச்சு வாங்க சொல்லிட்டு ஆட முடியல. அதனால நம்ம உடுமலை கார்த்திக் கவி அவர்கள் ரொம்ப பிரமாதமாக மகாகணபதி பண்ணினாங்க. அடுத்தது எங்கே போனாலும் எங்கள் சிதம்பரத்தினுடைய சீலன் போடணும். ஏன்னா ஒன்று ஆடிக்கொண்டார் பாடணும், அது வாசிக்கணும் அப்படின்னா அது இல்லைன்னா சின்னஞ்சிறு பெண் போல. அதனால் அந்த இதை அதில் என்னன்னு கேட்டேன்னா சின்னஞ்சிறு பெண் போல எல்லா அம்பாளுக்கும் உகந்தது. சிவகாமிக்கு மட்டும் இல்லை, எல்லா அம்பாளுக்குமே உகந்தது. அதில் அந்த ராகத்தில் சிந்து பைரவி ராகத்தில் அம்பாள் ரொம்ப மனம் குளிர்ந்து உருகிடுவார். ஆகையினால அதுக்காகத்தான், இந்த ராகத்துக்காகவும் தாளத்துக்காகவும் தான் அதை பாட சொன்னேன். அடுத்ததாக உக்கிரகம் தனீனம் அப்படின்னா இந்த மாதிரி உமசாஸ்திரம் பற்றிய ஸ்லோகங்களை பள்ளி சொல்லி ஆடும் பொழுது பகவானுக்கு மனம் குளிர. நாராயணி வேற யார்? நாராயண சோதரி. ஆகையினால மகிஷாசனம் பத்தினி இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு கிடைக்கிறது அபூர்வம். ஆகையினால இது நாங்கள் அநேக இடங்களில் செஞ்சுட்டு இருக்கோம். அது வேற, ஸ்டேஜில் செய்கிறது அது வேற. ஆனால் இங்கே யாத்திரை பண்ணும் பொழுது அதீதமான பலன்கள் கிடைக்கும். பக்த ஜனங்கள் எல்லோரும் இதுவரைக்கும் நீங்களாக இருந்த மாதிரி பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கும் பாலாஜி பட்டாச்சார் முன்பா ராம்குமார் மூலமாக கிடைத்ததற்கு நாங்களும் இந்த உங்கள் குலமையில் போக்குரா குலத்துக்கு நன்றி சொல்லி எந்தெந்த வீட்டில் கல்யாணம் ஆன தம்பதிகள் எல்லாருமே இந்த ராகத்தை கேட்டால் ரொம்ப அனுபவம் இருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு, மனக்கசப்பு, மன வருத்தமே வராது. இந்த மோகன ராகத்தை தம்பதிகள் கேட்கக்கூடிய ஒரு ராகம். ஏன்னா சுவாமி லக்ஷ்மம்மாள் தம்பதி சமேதமாக இருக்கனால இந்த மோகன ராகம் கேட்டால் ரொம்ப அன்னோன்யம் வந்துடும். எதை கேட்டாலும் கொடுத்துருவான். தாயாருக்கு இஷ்டம்னா பெருமாளுக்கு இஷ்டம் தானே.
அதனால நம்ம லக்ஷ்மி அம்மாளுக்கு தாயாரா பாவிச்சு நம்ம இத்தனை பூஜை பண்ணியிருக்கோம். அந்த மோகன ராகம் வந்து இந்த லக்ஷ்மி அம்மாவுக்கு ரொம்ப பிரீத்தி. அந்த மோகன ராகத்தினால இப்ப ராகங்கள் வாசிக்கப்படுற வாத்தியக்காரர்கள் மோகன ராகம். ஸ்ரீராகம், அதாவது இந்த ஸ்ரீராகம் என்னன்னா ஸ்ரீனாவே அதுல மகாலட்சுமி வந்தாச்சு. எப்பயுமே பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம எந்த பூஜைகளும் எந்த புனஸ்காரங்களுக்குமே அது பலனே கிடையாது. சாஸ்திரபூர்வமான ஒரு உண்மை. எப்பயுமே பெண்கள் அந்த இடத்துல இல்லைன்னா அங்க மங்களம் கிடையாது. ஸ்ரீலக்ஷ்மி வந்து இந்த ஸ்ரீராகத்தை வந்து எங்க வாசம் பண்றான்னு கேட்டா பெண்கள் இடத்துல தான் இந்த ஸ்ரீராகம் வந்து மகாலட்சுமி சுரூபமா வாசம் பண்றாலாம். மங்களகரமா இருக்கக்கூடிய பெண்கள் இடத்துல மஞ்சள் பூசி மாங்கல்ய சரடிட்டு புஷ்பம் இட்டு பட்டுப்புடவை வளையல் இந்த மங்கள சகிதமா சொர்ண சகிதமா இருக்கக்கூடிய பெண்களிடத்துல இந்த ஸ்ரீ வந்து உடனே தானே வந்து ஒட்டிப்பானாம், காந்த மாதிரியாம். அதனால்தான் பெண்கள் எப்பயுமே தலைவாரி பூச்சூட்டி பொட்டுட்டு பட்டு உடுத்தி இந்த மாதிரி இடத்துங்கள்லாம் வைபவமா இப்படி வரும்போதே அந்த இடத்துல வந்து லக்ஷ்மி கடாட்சம் வந்துருவான். அந்த லக்ஷ்மி கடாட்சம் எங்க இருக்குன்னா எங்கெங்க யாகசாலை பூஜைகள் கோவில் மங்களகரமான விழாக்கள் தண்ணி இருக்கிற இடம் கிணறு இருக்கிற இடம் மாமரம் இந்த மாதிரி நிறைய வஸ்துக்கள் இருக்குது. ஒரு 64 வஸ்துக்கள் இருக்குது. அந்த 64 வஸ்துக்கள்ல இந்த வாத்தியமும் ஒண்ணு. அதனாலதான் நம்ம எந்த ஒரு மங்கள நிகழ்வாக இருந்தாலுமே அந்த இடத்துல வாத்தியம் நாதஸ்வரம் இந்த மாதிரி ஒரு மங்களகரமான ஒரு இசை நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகையினால இந்த ஸ்ரீராகமாகப்பட்டது பெண்களிடத்திலே கேட்காமலேயே வந்து குடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ வந்து இந்த ராகத்தின் மூலயமாக உங்கள் அனைவரையும் மனதையும் கொள்ளை கொண்டு அன்னோன்யத்தை கொடுக்கக்கூடியது. முதல்ல விஷயம் வந்து அன்னோன்யம். எதை கேட்டாலும் இந்த ராகத்தை கேட்டவ எதுனாலும் சரின்னு தான் சொல்லுவாளாம். ரெண்டே விஷயம், சரி சரி. அப்ப ஏற்பட்ட இந்த ராகம் வந்து நம்ம லட்சுமி அம்மாளுக்கு பிரீத்தியான ஒரு ராகம். அதுல ஸ்ரீ வந்தனால ஸ்ரீராகம் வந்து ரொம்ப விசேஷம். அதனால ஸ்ரீராகம் அவதாரயா.
சங்கராபரணம் ராகம்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த சங்கராபரண ராகத்துல என்ன ஒரு விசேஷம் கேட்டேன்னா, கல்யாணம் ஆகாத ஆண்களுக்கு சீக்கிரம் விவாக அபிவிருத்தி ஆகணும், தொழில் வியாபாரம் இத்தியாதி சமாச்சாரங்கள்லாம் உடனே நடக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சங்கராபரண ராகம் வந்து நம்ம குருசாமி நாயருடைய மூலியமா எல்லாருக்கும் அனுக்கிரகமா கிடைக்கணுன்றதுக்காக இந்த சங்கராபரண ராகம். அதனாலதான் இந்த கல்யாணத்தப்ப நாட்டை குறிச்சின்னு ஒரு ராகம் வாசிப்பான். அது ஒரு தடவை வாசிச்சிருப்பாங்க, நாட்டை குறிச்சி. குலதெய்வனுடைய அனுக்கிரகத்தின் மூலியமா போகிறார் குல வம்ச விருத்தியும் ஆகணும், சீக்கிரமா வந்து விவாகம் ஆகணும், உத்வேகனம் ஆகணுன்றதுக்காக இந்த ராகம் வாசிக்க சொன்னோம். அதாவது விருத்தி ஆகக்கூடிய ராகம் எதுன்னு கேட்டேன்னா, அடுத்து ஒரு ராகத்துக்கு வர்றேன். அந்த ராகம் வந்து அண்ணா சொல்லியிருக்காரு, சீக்கிரம் எல்லாத்தையும் விருத்தி கிடைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. லட்சுமி அம்மாள் மூலியமா அந்த விருத்திக்கு சொல்றேன். என்ன விருத்தி? எல்லா விருத்தியுமே இருக்குதுல்ல, முக்கியமான சில விருத்தி இருக்கு. ஏன்னா அந்த விருத்தி ஆனாதான் எல்லா விருத்தியும் ஆகும், அது எல்லாருக்கும் தெரியும். நான் அதை விஷயமா இப்ப சொல்றேன். இப்போ வந்து சங்கராபரண ராகம். देवता सार्वभौम अखिलांड कोटि ब्रह्मांड नायक आदि ताल प्रिय आदि ताल ममथारयाद अखिलांड कोटि ब्रह्मांड नायकस्य गोपुरार कुलदेवतनायस्य श्री लक्ष्मण स्वामी गुरुस्वामी अनुग्रहानायस्य नूतनालय बिंबस्थापन महा संप्रोक्षण वैभवादेवत्रेणाधिपतिनाथायस्य तोड़ी रागम. இந்த தோடி ராகத்தை முதல்ல காதுல கேட்டுட்டு தான் அந்த விருத்திக்குண்டான ராகத்தை அடுத்து வாசிக்கணும். ஏன்னா ஒரு பூமியில ஒரு விதையை நடுறதுக்கு முன்னால அந்த பூமியை முதல்ல அதை பதப்படுத்தி டிராக்டர் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த விதையை நம்ம தூவ முடியும்.
அப்பதான் அந்த விதை வந்து சீக்கிரமா முளைச்சு பருவ காலத்துல நமக்கு பயிர் வந்து நமக்கு கை கொடுக்கும். அப்பேற்பட்ட இந்த வைபவத்துல இந்த தோடி ராகம் வந்து எல்லாரும் கேட்கணும். அதனாலதான் இதை வந்து மெல்ல கேட்கணுமா சொல்லுவாங்க. தோடி ராகம் பாடவா அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த தோடி ராகத்தை மெல்ல கேட்கணும். அதுக்கப்புறம் தான் இன்னொரு ராகம். அந்த ராகத்தை கேட்கும்போது விருத்தி ஆகும். எல்லா விருத்தியுமே இருக்கு, நவ விருத்தியுமே இருக்குது அந்த ராகத்து மூலியமா. அதனால இப்பொழுது தோடி ராகம். देवोत्तमा देवता सार्वभौमा श्रीः अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायका मट्यतालप्रिये मट्यतालमवतारयात्। ओम श्री देवदेवोभ्यः श्री अखिलाण्डकोटि ब्रह्माण्डनायकाय स्याः श्री भूभ्रार कुलदेवोभ्यानाय स्याः श्री लक्ष्मम्मा स्वामी अनुग्रहानाय स्ये गुरुस्वामिनाय नूतनालय बिंबस्थापन अष्टबंधन महासंप्रोक्षण वैभवा देवोभ्यानादाय स्याः सतारोपिन्येनाय अधिवेग शीघ्र विवाह उद्वेग अनुग्रहणा विविध्यानां सर्वाभरणीयनायस्य सकलदा जातक दोष निवारणीयनायाः अधिवेग शीघ्र पुत्र सतरोभिन्यनादायस्य विद्यारम्भनुग्रहाणा रूपिण्ये सकलकार्याणां सिद्ध्यनुग्रहाणादायस्य यजमानस्य भूभ्रा कुलजनानां भक्तजनानां सर्वजनानां एकजनानां अनुग्रहाणा रूपिण्यनास्य यजमानस्य भूभ्रा कुलजन अभिविध्यानाधिपतिनायाः अधिवेग शीघ्र अनुग्रहाणादायस्य विवाह पुत्र पुत्री अवाभ्यातानायाः सुख प्रसवे धेनाधिपतिनायाः அதாவது நம்ம கோபுரா குலமக்கள்ல நமது ஆண் வாரிசு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் சீக்கிரம் வந்து கல்யாணம் ஆகலை. இப்போ அண்ணா வந்து எல்லா பசங்களும் உட்காந்துருந்தா அவங்களுக்கு வேலையில சீக்கிரம் கிளம்புங்க அனுப்பிச்சு வச்சுட்டாரு. இப்போ அவங்களையெல்லாம் கூப்பிட்டு நம்ம இந்த ராகத்தை கேட்க வைக்கணும், ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா இந்த ராகத்தோட தான் நிறைவு ராகம். அத திரு ராம்குமார் அவர்களே அந்த பசங்களெல்லாம் இங்க வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணணும். ஏன்னா இந்த ராகத்தை கேட்கணும். ஏன்னா அப்ப நீங்க வேம கிளப்பி விட்டாரு, பந்தி பெரிய வரணும், சீக்கிரம் கிளம்பு 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 அப்படின்ட்டாரு. இப்ப அவங்களை அவரே வர சொல்லணும், நான் சொல்ல விட்டாரு. சீனாகூர், நிரூபா ராஜேந்திரன், பிரேம்குமார், குருசாமி, நிவேதா, சுரேகா, சஞ்சித் குமார் முழுமையா இல்வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு மட்டும்தான், முழுமையா தம்பதி சமேதராக இருந்து பேரன் பேத்தி பார்த்தவங்களுக்கு தான் சொர்க்கத்தில் முதலிடம். பிரம்மச்சாரிகளுக்கு கூட கிடையாது, பிரம்மச்சாரிகளுக்கு 2வது இடம் தான்.
யந்திரம் வைக்கும்போது ஒரே கோரிக்கை தான் வச்சேன். தள்ளி வம்சானி விருத்தி செய்சாமி, ஆண் வாரிசு நெய்யசாமி, முகப்பிடல் நெய்யசாமின்ட்டு தான் యంత్రத்தை ప్రతిష్ట பண்ணும்போது మీరందరి సార్బులో నేను ప్రార్థన పెట్టుకుంటే నాకు వేరే ఏ ప్రార్థన లే. లక్ష్మమ్మ కూలీని చేసేదానికి మగబిడ్డలు కావాలా, అది ఒకటిదా నాకు, వేరే ఒకటి వద్దు. దానికి మీ అందరి సార్బులో ప్రార్థన పెట్టుంటాను. நமக்குன்னு ஒரு சம்பிரதாயம், பழக்க வழக்கங்கள், நம்ம ஒரு சமுதாயத்துல ஒரு நல்ல ஒரு கௌரவமான ஒரு சமுதாயத்துல இன்னாரு அப்படின்ற ஒரு சொல்லக்கூடிய தகுதியில இருக்கிறோம் நம்ம. ஆகையினால இந்த கல்யாணன்ற விஷயம்னாவே எப்போ ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி நடக்குனா, என்ன உங்க ஆத்துல கல்யாணமா, ஓகே படிச்சோர் அப்படின்வாங்க. ஏன்னா கல்யாணம்னாவே ஒரு கொண்டாட்டம். அந்த கொண்டாட்டத்தை எல்லாத்தையும் விருப்பப்படணும். ஏன்னா நிறைய கல்யாணம் பார்த்துருக்கேன். இப்போ ராமகுமாரான கல்யாணத்துல எல்லாம் ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போனார், என்னைய ஒரு கல்யாணம் வச்சு பண்ணி கொடுத்தாரு, புரோகிதர்மா. அப்போ அந்த கல்யாண வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்க இருந்து அங்கே ஓட்டுறதும், அங்க இருந்து ஓடி வர்றதும், விளக்கு எடுத்து வர்றதும், விநாயகர் பூஜை பண்றதும் இவர் தான், வேற யாரும் இல்லை. ஏக அமக்கலம். கல்யாண மண்டமே ஒரு அமளிச்சுமளி ஆயிடுச்சு. பெருமாள் கோயிலுக்கு போறோம்னா தீர்த்தம் அப்படி வாங்கணும், கீழே சிந்தப்படாது, சடாரி வச்சு அப்படி குனிஞ்சுக்கணும், கோலம் போடணும், இதெல்லாம் நம்ம சொல்லித்தரணும். நம்ம தர்ம கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், இதெல்லாம் நம்ம கோவில் குளங்கள்ல இதுல எல்லாம் நம்ம வருது, ரெயினா வருது ஒவ்வொரு விஷயமா. அதனால எந்த கோவில் விசேஷமாகட்டும், கும்பாபிஷேகம், கல்யாணம், நாள் கிழமை, வெள்ளிக்கிழமை, பிறந்த நாள், கல்யாண நாள், என்னென்ன சமாச்சாரங்கள் நம்ம பிறப்புல இருந்து வித்யாதி கடைசி வரைக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்துக்கு நீங்க எல்லாரும் கூட்டிட்டு வாங்க. கோவிலுக்கெல்லாம் குழந்தைகளை தயவு செய்து கூட்டிட்டு வாங்க. குழந்தைங்க கையால விளக்கேற்ற சொல்லுங்க, சுவாமியை நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க, சுவாமிகிட்ட 2 புஷ்பம் எடுத்து கொடுங்க, தலைக்கு வச்சுக்கணும் ஆசைப்பட சொல்லுங்க. இதெல்லாமே லைனா பண்ணினோம்னா நமக்கு எல்லாமே விருத்தி ஆகிட்டே இருக்குமா. பெரியவாலாம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்றோம். அதுக்கப்புறம் உங்க இத்தியாதி சமாச்சாரங்கள் வேலையெல்லாம் நீங்க பார்க்கலாம். ஸ்ரீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயனாயஸ்யாம் கோபுரார் குலதேவோப்யானாயஸ்யாம் ஸ்ரீ லக்ஷ்மம்மா சுவாமி கோபுர குலதேவானுக்கிரகாணாயஸ்ய குருசாமி நைடனுக்கிரகாணாயாம் அதிவேக சீக்கிர விவாக அபிவித்யானாதிபதிநாதாயாः ஆலய நூதன பிம்பஸ்தாபன ஸ்ரீ அமிர்தவர் ஸ்ரீராகம் அவதாரயா அமிர்தவர் ஸ்ரீராகம். देवदेवोभ्याः श्री अखिलाण्ड कोटि ब्रह्माण्ड नायनायस्याः
அதிவேக சீக்கிர விவாக அபிவித்தியானாதி பவதி நாதாயஸ்ய. இந்த ராகத்தை கேட்டாச்சு, அதன் பிரகாரம் நடக்கணுமோ இல்லையோ? அதுக்கு சிம்மேரி மத்தியமா ராகம்னு ஒரு ராகத்துல திருவரங்கம், பெரிய கோயில் திருவரங்கம் சொல்லக்கூடிய பெரிய பெருமானுடைய சன்னதியிலே கோவில் ஒழுகு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாசுரத்திலே அந்த ராகத்துல வாசிக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்டுமே பெருமாள் அப்படியே கண்ணை மூடிப்பாராம், அப்படியே மயங்கி அப்படியே அடுத்து என்ன கேட்க வந்தோமே என்னென்ன மறந்து போயிடுவாராம். அந்த ராகம் அப்பேற்பட்ட ராகம். இங்க ஒரு பெரிய சங்கீத வித்வான் வந்திருக்காரு. இல்ல உண்மைதான், சில பேருக்கு சங்கீதம் தெரியாதுனாலும் இங்கீதம் தெரியாதா அப்படின்னு கேட்பான். ஏன்னா நீங்க எல்லாம் இப்போ பசி மயக்கத்துல இருப்ப, இப்படி போட்டுட்டு இவ்வளவு நேரம் ராகம் தாளம் பல்லவி இதெல்லாம் யாருக்குங்கன்னா பாட்டு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்னு மனசுக்குள்ள நினைப்பேன். இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. லட்சுமி அம்மாவோட மனசு பூர்வமா ஆத்மார்த்தமா நிறைய விஷயங்கள் அங்க திருப்தி அடையணும். அங்க திருப்தி அடைஞ்சாச்சுன்னா எல்லாமே நிறைவா கிடைச்சிடும். அண்ணா சொல்லிட்டாரு, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி. இல்ல இந்த 4 காலம் கும்பாபிஷேகம் வச்சிருந்த விட 6-8 காலம் வச்சிருக்கணும். இல்ல அப்படி 8 காலம் வச்சிருந்தா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓ கும்பாபிஷேகம்னா இப்படியா, இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு. போய் கணபதி ஹோமம் பண்ணிட்டு வர மாதிரி விஷயம் கிடையாது. அப்ப இந்த விஷயம் தொட்டு 90 விஷயங்கள் அப்படியே வந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்துன்னு. இப்ப காலம்பரம் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அப்ப நாளைக்கு நைட்டு தான் ஃப்ரீயா தூங்க முடியும். நான் அவசியம் பாடணுமாண்ணா? பாடணும். பாடணுமா வேணுமா சொல்லுங்க. பாடணும். சமைச்சுக்கணும். நான் பெருமாளுடைய அனுகிரகத்துல ஏதோ முயற்சி பண்றேன். ஏன்னா காலம் கத்தி 3 நாள் சுத்தமா தொண்டை போயிடுது. சாரீர சௌகரியம் இல்லையா? சாரீர சௌகரியம் இல்லை, சரீர சௌகரியம் தானே. ஏதோ லட்சுமி அம்மா வந்து ஆசீர்வாதம் பண்ணிக்கணும். எப்படி இருந்தாலும் ஏத்துக்கோங்க. ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில், அம்புயர் தோணயோதி மன்னர் கழித்த கோயில், அம்புயர் தோணயோதி மன்னர் கழித்த கோயில், தோளாத தனி வீரன் தொழுத கோயில், தனி வீரன் தொழுத கோயில், துணையான விபீடனருக்கு துணையாம் கோயில், தோளாத தனி வீரன் தொழுத கோயில், துணையான விபீடனருக்கு துணையாம் கோயில், சேராத பயன் எல்லாம் சேர்ப்போம் கோயில், சேராத பயன் எல்லாம் சேர்ப்போம் கோயில், செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில், சேராத
அனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே தீராத வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே திருவரங்கம் என திகழும் கோயில் தானே திருவரங்கம் என திகழும் கோயில் தானே. மத்தியமா ராகத்துல அருமையா கீர்த்தனையா பாடிட்டார். உண்மையா தெரியல, ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப அருமையா ரொம்ப கேட்கவே கண்கொள்ளா காட்சி காது கொள்ளா காட்சிய மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ இவர் ராகத்தா பண்ணா இப்ப பாசுரமா பாடுறார். இதே பாட்டு தான், இதே பாசுரம் பாசுரமா சாதித்தருளாய் ஆராத வருளமுதம் பதிந்த கோகள் அம்புயத்தோணயோதி மன்னர் கழித்த கோகள் தோளாத தனி வீரன் தொழல கோகள் துணையாங்கோயில் சேராத வேளெல்லாம் சேர்க்கும் கோயில் சிலமலையின் முதல் சேர்ந்த கோயில் தீராத வினைக்கும் தீர்க்கும் கோயில் திருவரங்கமன திகழும் கோயில் தானே. எங்க சுத்தினாலும் ரெங்கனை சேவைன்னு சொல்லுவா. எங்க நீங்க ஒரு ஊரா சுத்தினாலும் சரி, அந்த ரெங்கனை போய் சேவிச்சாதான் அந்த மனசுக்கே ரொம்ப திருப்தி. அதனால்தான் உன் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவேன்னு சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட அழகு பொதிந்த கண்கள் அங்கே இருக்கிறது பள்ளி கொண்டிருக்க பெருமாள்கிட்ட. அப்பேற்பட்ட கோவிலை பத்தி தான் அந்த கோவில் ஒழுகுன்ற ஒரு இந்த பாசுரமா இவ பாடினா. இதே ராகத்துல பாசுரமா பாடியாச்சு, பாட்டா பண்ணுமா இல்லையா? கண்டிப்பா வேணுமா வேணாமா? அதனால தயவு செய்து நீங்க பாட்டா பாடிதான் ஆகணும். இல்ல நீங்க பாட்டா பண்ண சொல்லுங்க, பாடணுமா வேண்டாமா? இல்ல இப்ப பாட்டா பாடுங்க, பாசனமா பாடினதா இருக்கட்டும். பாட்டா பாடினதுக்கு அப்புறம் இவாளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு சுவாமிக்கு தீபாரதனை ஆகும். பாட்டு பாடிடுங்க, பாட்டா பாடி ப்ளீஸ் எனக்காக, இல்லைன்னா லட்சுமி அம்மாளுக்காக பாடுங்க. அசைந்தாடும் மயிலொன்று கண்டாள் அசைந்தாடும் மயிலொன்று கண்டாள் நம்மழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கண்டாள் நம் அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் குழல் கொண்டு நம்மழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயிலொன்று கண்டார். இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் கண்ணன் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் இந்த ஏழேழு பிறவிக்கும் இன்ப நிலை தந்தான் இசை பாடும் குழல் கொண்டு வந்தான் இந்த ஏழேழு பிறவிக்கும் இன்ப நிலை தந்தான் திசை தோறும் நிறைவாக நின்றான் திசை தோறும் நிறைவாக நின்றான் எங்கும் திகட்டாத வெணுகானோ ராதை
ராஜகீடம் ஈந்தான் திசை தோறும் நிறைவாக நின்றான் எங்கும் திகட்டாத வேணுகானோ ராஜகீடம் ஈந்தான் எங்காயிடும் இறைவா இறைவா என மனிதையடியவரிடம் பங்குமன துடையான் அருள் பொங்குக துடையான் எங்காயிடும் இறைவா இறைவா என மனிதையடியவரிடம் பங்குமன துடையான் அருள் பொங்குமுக துடையான் அங்கும் மனத்துடையான் அருள் பொங்கும் முகத்துடையான் ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிலிரகாட மகள குழையாட மதிவதனமாட வயக்கு விழிகாட மலரணிகளால் மலர் மகளும் நனவோ நனவோ என மனநிறை முடிவரும் மகிழ்ந்து கொண்டாட செய்தாடும் மயில் ஒன்று அழகன் வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயில் ஒன்று அசை போடும் மாவினங்கள் கண்டு அசை போடும் மாவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று அசை போடும் மாவினங்கள் கண்டு இந்த அதிசயத்தில் சிலை போல நின்று நிஜமான சுகம் என்று ஒன்று நிஜமான சுகம் என்று ஒன்று நிஜமான சுகம் என்று ஒன்று இருந்தால் நீருலகில் இதையன்றி வேறெதுவும் அன்று நிஜமான சுகம் என்று ஒன்று இருந்தால் நீருலகில் இதையன்றி வேறெதுவும் அன்று திசையாவும் கோபாலன் நின்று திசையாவும் கோபாலன் நின்று நின்று எழுந்தெழுந்து நடமாட எதிர் நின்று ராதை பாட திசையாவும் கோபாலன் நின்று நின்று எழுந்தெழுந்து நடமாட எதிர் நின்று ராதை பாட இங்காகிலும் இறைவா இறைவா எனிறையடியவரிடம் பங்குமன துடையான் அருள் பொங்குமுக துடையான் எங்காகிலும் இறைவா இறைவா எனிறையடியவரிடம் பங்குமன துடையான் அருள் பொங்குமுக துடையான் அங்கும் மனத்துடையான் அருள் பொங்கும் முகத்துடையான் அங்கும் மனத்துடையான் அருள் பொங்கும் முகத்துடையான் ஒரு பதம் வைத்து மறுபதம் தூக்கி நின்றாட மயிரகாட மகர குடையாட மதிவதனமாட மயத்து விழியாட மலரணிகளால் மலர் மகளுமான் இது தனவோ நனவோ என மனநிறை முனிவரும் மகிழ்ந்து கொண்டான் அசைந்தாடும் மயில் ஒன்று வந்தான் என்று சொல்வது போல் தோன்றும் அசைந்தாடும் மயில் ஒன்று நிறைய கத்தி சொல்லி தொண்டையெல்லாம் ஃபுல்லா போயிடுது. நன்னா இல்லைன்னா க்ஷமிக்கணும், மன்னிக்கணும். அடைக்கேளமர்ந்த
अतिशीघ्रमेव उद्वाह प्राप्तिकर सिद्धिरस्तु तथा